ஹாய் காய்ஸ், விவோ Y24 நம்மக்கிட்ட டிஸ்பிளே மாற்ற வந்திருக்கு. வாங்க எப்படி மாற்றணுங்கிற பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் எப்படி மாற்றணும் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேக் டோரை வந்து இங்கே மேலே இந்த இடத்துல கலட்டி இருந்து நிறைய பேர் டேமேஜ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது பேக் டோர் பார்க்க இல்லாமல் மொத்தமாக வரக்கூடியதனால் இப்படி எடுத்துக்கோங்க. இது எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இது டேரெக்டாக எடுத்துகிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எல்லா ஸ்க்ரூ மேலே கீழே எல்லா ஸ்க்ரூவையும் கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியோட பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வந்து இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் பேட்டரி ஸ்ட்ரிப்பை கலட்டினதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை நம்ம கலட்டணும். அப்போ தான் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே போட்டதுக்கப்புறம் தான் பேட்டரி ஸ்ட்ரிப்பே போடணும். அப்போ தான் வந்து டிஸ்பிளேல எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. பேட்ரி எடுக்கிறப்போ கொஞ்சம் சேஃபாகவும் பார்த்து எடுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்துடாதீங்க. நல்லாவே இருக்குது, பிரச்சனை இல்லை. டிஸ்பிளே ஸ்ட்ரிப்புகள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணினால கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. பார்த்தே எடுங்க. அவ்வளோதான். இப்போது இதாச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா தெளிவாக அந்த கார்னர் எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக உட்காந்துட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக போகிற டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அது தேவையான அளவு மட்டும் பேஸ்ட் போட்டுக்கலாம் போதும். ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். பேஸ்ட் போடுறப்ப ரொம்ப மைல்டூட்டாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை வராது. இல்லை டிஸ்பிளேல டாட்டு இல்லை கோடு லைன் அந்த மாதிரி ஏதாவது விழுகும். அதனால் பார்த்து தேவையான அளவு மட்டும் போட்டு விடுங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி எடுத்தோமோ அப்படியே வச்சு எகைன் திரும்ப பேக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்.
ஃபோன் பக்காவாக ரெடியாகி வந்துருச்சு. நல்லா தெளிவாகவும் பேக் பண்ணியாச்சு. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ பார்த்துட்டு அப்படியே சும்மா போகாமல் நம்ம சேனலில் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் தட்டிவிட்டு போங்க. பாய்.